ஐயா அமர்நாத் ஆய்வாளர் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் அவர் பேசும்போது அதை புரிந்து கொள்வீர்கள். ஐயா அவர்கள் வாழ்த்துறையாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்று புதுவையில், அதுவும் புதுவை தமிழ் சங்கத்தில் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை தமிழ் வாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு இன்று வரவேற்புரையாற்றிய முனைவர் சிவயிடம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியையும் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் செயல்பாடுகளையும் நோக்கவரையாக ஆற்றிய உயர் திரு ஞானசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தமிழை பற்றியும் தமிழின் தொன்மை பற்றியும் தமிழ் மொழி நாள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை பற்றியும் மிகச் சிறப்பாக எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்த உயர் திரு குமரராசன் அவர்களே, இங்கு வாழ்த்துறை வழங்க உள்ள மருதராயம் ஐயா அவர்களே, அறிஞர் பேரிஞர் அருளியார் அவர்களே, மேலும் இங்கு கலந்து கொண்டுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல நிகழ்வு. ஏன் இதனால் வரை தமிழ்நாள் கொண்டாடப்படவில்லை? அதற்கான கேள்விக்கான பதில் புதுவையில் தொடங்குகிறது என்று நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. அதுவும் பாரதிதாசனார் அவர்கள் பிறந்த ஊரில் ஏன் நாம் கொண்டாடவில்லை என்பதற்கான பதிலை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாள் விழா கொண்டாடப்பட வேண்டும். அது அரசு ரீதியாக கொண்டாடப்பட வேண்டும். ஏனென்றால் எந்த அரசும் இதுவரை அறிவிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு தமிழக அரசு தமிழ் வாரம் என்று கொண்டாடுவதற்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. அது போதாது. ஏனென்றால் பாவேந்தர் அவர்கள் பிறந்த நாளை கவிஞர்கள் விழாவாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. கவிஞர்கள் விழாவாக இருந்தாலும் கூட அவர் ஆற்றிய தமிழ் மொழிக்காக தமிழ்நாள் விழாவாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதை புதுவை அரசின் மூலம் வலியுறுத்தி நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் இங்க வைத்து விரும்புகிறேன். ஏன்னா எல்லா மொழியுடைய லிஸ்ட் போட்டு சார் சொன்னார். எந்தெந்த எல்லா மொழியும் அந்த நாளை கொண்டாடுகின்றன, வாரத்தை கொண்டாடுகின்றன. இனிமேலாவது நாம் கொண்டாடுவோம் என்பதற்கான ஒரு செயலை நாம் தூங்குவதற்கான ஒரு அச்சாரமாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது என்று நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. அதை நிகழ்த்துவதற்கு இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் உறுதுணையாக உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தோடு நான் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏனால் அது கட்டமைக்கப்பட வேண்டும். பல குழுக்களாக பிரிந்து விழுந்தன. ஆனால் இன்று ஒருங்கிணைந்து ஒரு நிலையான ஒரு குழுவாக உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் உருவாகி உள்ளது. அதை நிலைத்து கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக உள்ளது. நிச்சயம் நாம் கட்டமைப்போம். கட்டமைத்தால் மட்டும்தான் தமிழ் வாழும். இல்லை என்றால் தமிழை தேட வேண்டியிருக்கும். நாம் எவ்வாறு தொல்லியலில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதுபோல் தேட வேண்டியிருக்கும். நிலைமை அவ்வாறு போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வரலாற்றையும் மொழியும் நீங்கள் என்னைக்குமே பிரித்து பார்க்க முடியாது. ஆனா இதனால் வரையும் வரலாற்றையும் மொழியும் பிரித்து தான் பார்த்துருக்கோம். மொழிப்புலம் என்பது தனி, வரலாறு என்பது தனி. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா தொல்லியல் என்பது தனியும் தான் பார்க்கணும். ஏன்னா வரலாறு என்பது வாழ்ந்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அது வரலாறு அல்ல. வாழ்ந்தவர்கள் பற்றி பேசுவது வரலாறே கிடையாது. ஆனால் இங்கு வீழ்ந்து கிடந்த மனிதர்களை பற்றி பேசுவதுதான் வரலாறு. அதை பேசுவதுதான் தொல்லியல். அந்த தொல்லியல் என்ற ஒரு வரலாற்றை நாம் இன்று எடுக்க ஆரம்பித்துள்ளோம். எடுக்க ஆரம்பித்த உடனே தமிழின் மறுமலர்ச்சி தோன்றிவிட்டது என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் தமிழின் பெருமை தொல்லியல் மூலம் இன்று உணர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். இதனால் வரை தொல்லியல் யாருமே நினைச்சு பார்க்கல. உங்கள் ஊரில் இருக்கின்ற அரிக்கை மேட்டை பத்தி உங்களுக்கே தெரியாது. அதான் முக்கியம். இவ்வளவு பெரிய ஒரு நகரம், ஒரு ரோமானியர்கள் வந்து இங்கிருந்து வியாபாரத்தை நடத்திய ஒரு இடம், அந்த இடத்தை பற்றி புதுவையில் இருக்கிற மக்களுக்கே தெரியாது. ஏனென்றால் நாம் மக்களை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, மக்களை பற்றி நாம் கவலைப்படவில்லை. நாம் அரசர்களை பற்றி கவலைப்பட்டோம். அரசர்கள் கட்டி வைத்த கோயில்களை நாம் போற்றி பாதுகாத்து வருவோமே தவிர
அந்த கோயில்கள் எவ்வாறு கட்டப்பட்டது என்பதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை. கடுமையான மக்களின் உழைப்பினால் தான் அந்த கோயில்கள் கட்டப்பட்டது. அவ்வாறு இந்த கோயில்களை கட்டியவனை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் கட்டப்பட்ட கோயிலில் நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். அதை மறந்து தொல்லியலின் மூலம் நம் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு சிறு கருத்தாக நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் நம்முடைய உண்மையான வரலாற்றை நாம் தேடி எடுக்க முடியும். இதனால் வரை சொல்லி வந்த கதைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தொல்லியல் கிடைக்கின்ற ஆதாரங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறது தான் உண்மை. ஏனென்றால் சங்க இலக்கியத்தை இந்த உலகம் நம்பவே இல்லை. எத்தனையோ அறிஞர்கள் சொன்னார்கள், அருளியார் போன்ற அறிஞர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் மொழிதான் இந்த துணைக்கண்டத்திலே மிக தொல்குடி தொல்மொழி என்று சொல்கிறார்கள். அதை நம்புவதற்கு எவரும் தயாராக இல்லை. நம்ப சொன்னால் ஆதாரம் கேட்கிறார்கள். நீங்கள் ஆதாரத்தை கொடுங்கள், நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நாம் இப்போ ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியாக எடுத்துக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அதான் முக்கியம். ஏன்னா ஆதாரம் கொடுத்தவன கேட்க மாட்டாங்க. கேட்டு ரிப்போர்ட்டா வெளியே வராது. உண்மை ரிப்போர்ட்டா வெளியே வராது. அதான் உண்மை. ஏன்னா அறிக்கைமேட்டினுடைய அகலாய்வு ரிப்போர்ட் முழுசைன்னு வெளியே வரல. 1947 அதை மார்டிபர் வீலர் அவர்கள் அகலாய்வு செய்த பொழுது ஏன்சியன்ட் வேலி 2ல வந்து பப்ளிஷ் ஆனதோட தவிர அதுக்கப்புறம் அது முழுமையான ஆய்வறிக்கையும் வரல. அதனுடைய பொருட்கள் இன்னும் டெல்லியில தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அறிக்கைமேட்டினுடைய அகலாய்வு செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் டெல்லியில் உள்ளது. இந்த அறிக்கைமேட்டிலும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதுதான் உண்மை. எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் நீங்கள் எங்கு தோண்டினாலும் தமிழ்நாட்டில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் நீங்கள் அகலாய்வு செய்யுங்கள். அது அங்கு தோண்டப்படுகின்ற இடங்களில் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைக்கும். இப்பொழுது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஈரோடு மாவட்டம் நம்ம குமரிக்கல் பாளையம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் தோண்டினார்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பொறை என்று சொல்லப்படுகின்ற பேருடன் குறிக்கப்பட்ட பானை ஓடு வச்சிருக்கு. நீங்க இரும்பொறை இலக்கியம் தான் சொல்லிட்டு இருப்பீங்க. இரும்பொறையை பற்றி இலக்கியத்தில் பேசிக் கொண்டிருப்பீர்கள். இரும்பொறை என்று பானை ஓட்டில் பொறிக்கப்பட்ட பேர் கிடைத்துள்ளது குமரிக்கல் பாளையத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால். தமிழ்நாட்டை தோண்டு எங்க வேணாலும் எழுத்து கிடைக்கும். அந்த எழுத்தை உருவாக்கியவன் சாமானியனே, இங்கு வாழ்ந்த மக்களே. இந்த எழுத்துத்தான் இந்தியாவுக்கு தாய் எழுத்தாக விளங்கி உள்ளது என்பதுதான் எங்களை போன்ற அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து. அசோகனை பார்த்து நம்ம காப்பி அடிக்கல, அசோகனை பார்த்து நம்ம காப்பி அடிக்கல. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும். நம்ம இன்னைக்கு அந்த உண்மையை ஒத்துக்கலையோ நம்ம நினைச்சிருப்போம் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. இந்த எழுத்தை தமிழ் மொழி எழுத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் தான். அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் அந்த எழுத்தை எவ்வளவு கடினப்பட்டு உழைத்து உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாள் ஒரு எழுத்து உருவாகி விடாதுங்க. எழுத்து என்பது ஒரு ஆவணப்படுத்தி இருப்பதற்கான ஒரு செயல். அந்த எழுத்தை உருவாக்கியவர்கள் இவர்கள். இந்த எழுத்து உருவாக்கத்திற்கான பல முயற்சிகள் இங்கு நடந்துள்ளன. அந்த முயற்சிகளுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் நம்முடைய அகலாய்வில் கிடைக்கிறது. ஏன்னா ஒரு ஆ என்ற எழுத்தும் ஒரு கா என்ற எழுத்தும் உருவாகுது என்றால் ஒரு நாளில் உருவாயிருக்காது. இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியணும். இது காப்பா இது ஆப்பா இன்னைக்கு தெரியும், அன்னைக்கு தெரியாது. ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தெரியுமான்னு தெரியாது. அந்த எழுத்துக்கு உருவாகி அது பரவலாக்குவதற்கு அந்த பயிற்சிகள் நடந்த இடமாக குறியீடுகள் கிடைக்கின்ற இடம். லட்சக்கணக்கான குறியீடுகள் தமிழக அகலாய்வில் கிடைக்கின்றன. ஆனால் அந்த குறியீடுகளை பற்றி தகவல்கள் இதுவரை வெளியில் யாருக்குமே தெரியும். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் அகலாய்வு நடந்திருக்கு. யாருக்காவது தெரியுமா அந்த அகலாய்வில் என்ன கிடைச்சிருக்கு? அதன் மூலம் மக்களின் வரலாற்றை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம் என்ற செய்தி யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த செயலை நாங்கள் செய்தோம். அதனால்தான் நாங்கள் இந்த கீழடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் பெருமையா சொல்வேன். எல்லாரும் சொன்னாங்க நாயகன். நான் நாயகனே கிடையாது. என்னுடைய பணியை நான் செய்தேன். ஏனென்றால் மக்களின் வரிப்பணத்தில் பணிபுரிகிறவன் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த பணியை நான் எடுத்து சொல்வேன். அவ்வளவுதான். அதனுடைய பணி, என்னுடைய கடமை. அரசு ஊழியராக இருந்தா நான் மக்கள்கிட்ட தான் சம்பளம் வாங்குறீங்க. அரசாங்கம் கொடுத்தாலும் அரசாங்கத்துக்கு மக்கள் தான் கொடுத்து அரசாங்கம் உங்களை வாங்கிட்டு இருக்க சம்பளம். ஆனால் அந்த மக்களுக்கு அதை நான் நேரடியாக எடுத்து சொன்ன பொழுதுதான் அந்த கீழடியை பற்றி அவருடைய முக்கியத்துவம் பற்றி அவர்களுக்கு புரிந்தது. இன்று கீழடி வாழ்வதற்கான காரணம் நாங்கள் வெளிப்படையுடன் பணி செய்த காரணத்தினால்தான் இன்று கீழடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் எல்லா அறிஞர்களும் சொல்ற ஒரே கருத்து,
மக்களிடம் பேசுங்கள். அவர்கள் அந்த நகரத்தையோ அந்த அகலாய்விடத்தையோ வாழ வைப்பார்கள். அரசு வாழ வைக்க வேண்டியதில்லை. ரிப்போர்ட் அவங்க வெளியிட்டாங்க, வெளியிடாட்டே என்ன. ஆனால் என்னுடைய கருத்துக்கள் இந்த மக்கள் வெளியில் பொது வெளியில் இருக்கின்றன. அந்த கருத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை வாழ வைக்கும். அது போதும். அப்படித்தான் ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறேன். அப்பொழுதுதான் நம்முடைய மக்களுக்கு புரியும். தொல்லியல் யாருக்குமே தெரியாம இருந்தது. தொல்லியல் யாருக்குமே தெரியாது. தோன்றாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த செயலை நாங்கள் மாற்றி அமைத்தோம். இல்லை, இந்த இடம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகிறது, இங்கு தோண்டப்படும் போது எதை நாங்கள் தோண்டி எடுக்கின்றோம், இந்த தோண்டி எடுக்கின்ற பொருட்கள் எவ்வாறு நாம் இலக்கியத்தோடு ஒப்பிடுகின்றோம் என்ற செய்தியை நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சங்க இலக்கியத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்க இலக்கியத்தை நாம் பட்டிமன்றம் போட்டு பேசியிருக்கோங்க. நம்மளை போல பேசினவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. நாம் பட்டிமன்றம் போட்டு சங்க இலக்கியத்தை பேசி இருக்கிறோம். ஆனால் அதனுடைய வரலாற்று தன்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அவருடைய வரலாற்று தன்மைகள், வரலாற்று எச்சங்கள் புதைந்துள்ளன. சங்க இலக்கியம் போன்ற ஒரு இலக்கியம் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது. ஒரு சமூக இலக்கியம், ஒரு சமுதாய இலக்கியம். அந்த இலக்கியம் மக்களை பற்றி பேசியுள்ளது, வாழ்ந்தவனை பற்றி பேசியுள்ளது. எந்த கதையை பற்றி பேசவில்லை, எந்த புனைவை பற்றி பேசவில்லை, எந்த கடவுளை பற்றி பேசவில்லை. மக்களை பற்றி, மக்கள் நாகரிகத்தை பற்றி பேசியுள்ளது. அந்த இலக்கியம் பொய் சொல்லவில்லை. பல தகவல்களை, வரலாற்று உண்மைகளை புதைத்து சென்றுள்ளதுதான் உண்மை. அந்த புதைத்து சென்ற உண்மைகள் தான் இன்று நமக்கு அகழாய்வு பொருட்களாக கிடைக்கின்றன. அந்த அகழாய்வு பொருட்களை நாம் சரியாக வரலாற்றில் ஒப்பிட்டோமே ஆனால் நம்முடைய காலம் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் இன்று வரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்து. நம்முடைய சங்க காலம் என்பது கிமு 300 தொடங்கவில்லை, இல்லை என்பதுதான் நான் சொல்லுவேன். 300 கிடையாது. கிமு 300 ஒரு கற்பனையா ஒரு காலத்தை நம்ம உருவாக்கி வச்சிட்டோம். கிமு 300 தான் சங்க காலம் இயற்றப்பட்டது. தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல், ஒரு மொழியின் கடைசி அத்தியாயம். என்னைக்குமே ஒரு மொழி என்பது பார்த்தீங்கன்னா ஒளியின் மூலம் தோன்றுகிறது. ஒளி தாங்க மொழிக்கான காரணம். அந்த ஒளியை அவர்கள் அதை அறிந்து அந்த ஒளிக்கான எழுத்து வடிவங்களை கொண்டு வருகிறார்கள். அந்த எழுத்து வடிவங்கள் பிறந்த பிறகுதான் இலக்கியங்கள் தோன்றுகின்றன. இலக்கியத்தை செம்மைப்படுத்துவதற்கான இலக்கணம் தோன்றும். இலக்கணம் என்னைக்குமே உலகத்துல முதல்ல தோன்றினார். இலக்கணம் தோன்றினா என்னைக்குமே மொழி வளர்றது. என்னைக்குமே பாத்தீங்கன்னா எந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா மொழியைத்தான் முதல்ல கற்றுக்கும். இலக்கணம் என்பது மொழியின் கடைசி அத்தியாயம். நம்முடைய தொல்காப்பியத்தை நாம் முதன்மையான இலக்கண நூலாக கருதும் பொழுது நம்முடைய மொழி எவ்வாறு எப்பொழுது தோன்றிருக்கும் என்ற சிந்தனை நமக்கு உருவாக வேண்டும். அந்த சிந்தனைக்கான ஆதாரங்கள் தொல்லியலில் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன தான் உண்மை. அவ்வாறு செய்யப்படுகின்ற தொல்லியல் ஆதாரங்களை நாம் முதன்மையாக ஆய்வு செய்து அதை சேகரித்து நம்முடைய இலக்கியத்தோடு ஒப்பிட்டோம் ஆனால் நம்முடைய வரலாறு நிச்சயமாக பின்னோக்கி செல்லும் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு கிமு 3345 நம்ம காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டோம். இரும்பு காலம். ஏன்னா இரும்பு கல்ல வெட்டத்துக்கு பயன்படுத்துறது. இரும்பை உருவாக்கியவன் தமிழன் தான் என்பது இன்று உறுதியாயிருக்கிறது. உலகத்திலே இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னா இதனால் வரை அனடோலியாவில் இருந்த டெமாஸ்கஸ்ல அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதைக்கான இந்த உலகம் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்று வரை. இன்று இந்த புரட்சி உலகத்தில் இந்த இவ்வளவு பெரிய புரட்சி நடந்ததற்கான காரணம் இந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இரும்பு கண்டுபிடித்தவரை தமிழன் தான் என்பது இன்று உறுதியாகி உள்ளது. அதனால்தான் நான் சொல்கிறேன், தொல்லியலை நாம் மொழியுடன் சார்ந்து இயங்க வேண்டும், மொழியுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும், இலக்கியத்துடன் ஒப்பீடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தமிழின் பழமையை நாம் காக்க முடியும், போற்ற முடியும், தேட முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற செயல்கள் இன்று நடைபெற வேண்டும். அதற்கு உங்களை போன்ற ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது குறிப்பா தமிழ் மொழி வாரம் கொண்டாடப்பட வேண்டும். அது புதுவை அரசு மட்டுமல்ல, தமிழக அரசு மட்டுமல்ல, இந்திய முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லா மொழியும் கொண்டாடும். தமிழ் மொழிக்கான ஒரு வாரம் இல்லை. தமிழ் மொழி நாளாக பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை நிச்சயமாக 2 அரசுகளும் உறுதி செய்து வெளியிட வேண்டும். தமிழ் மொழி நாளாக. அப்பொழுதுதான் நாம் தமிழின் ஏற்றத்தை நாம் காண முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்துக்கு என்று மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம்
இன்னும் வளர வேண்டும், உலகம் போக வேண்டும். அவர்கள் மூலம் நாம் அனைவரும் நம்முடைய தமிழை காக்க முடியும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கும் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. தமிழை பற்றிய அற்புதமான இந்த செய்திகளை வேறு யார் கூற முடியும்? அவரை தவிர அவ்வளவு செய்திகளும் இன்னும் நமக்கு வர வேண்டிய எத்தனையோ செய்திகள் மறைமுகமாக இருக்கின்றன. அதெல்லாம் என்னவென்றும் அவருக்கு தான் தெரியும். அவர் என்றைக்கு சொல்கிறாரோ, மத்திய அரசு என்றைக்கு அறிவிக்கிறதோ அதுதான் நமக்கு தெரியும். இன்னும் எத்தனை சிறப்புகள் இருக்கின்றன என்று இங்கே அறிக்கைமேடு பற்றி ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னும் நமக்கெல்லாம் அவ்வளவா தெரியவில்லை என்று உண்மைதான் அது. ஆனாலும் புதுச்சேரி ஒரு சில ஆய்வாளர்கள் அதை பற்றி பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஐயா முனைவர் சு. வேலுமுருகன் அவர்கள் அறிக்கைமேடு ஆய்வாளர் தர்மிமாமணி, அவர் தொடர்ந்து அதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. அவர் தந்தையார் 1944 மார்டின் வீலன் இங்க வந்து ஆய்வு பண்ணவர். அவர் அறிக்கைமேடு ஆய்வு செய்த போது அவருடைய தந்தையார் உடன் இருந்தவர். அந்த வகையிலே அவர் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்.